நான் சொல்ல வந்த வார்த்தை, நீ தேவனை பின்பற்றும் போது, தேவ சித்தத்தை பின்பற்றும் போது, தேவ நோக்கத்தை பின்பற்றும் போது உலகமே உங்கள் பின்னால் வரும். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க பின்பற்றும் போது உங்கள் குடும்பம் மகிழ்ச்சி அடையும், உங்கள் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைவார்கள், உங்கள் பெற்றோர் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த வார்த்தை கவனிங்கள். When you do God's will, when you do God's desire, தேவ விருப்பத்தை, தேவ சித்தத்தை, தேவ நோக்கத்தை செய்யும் போது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள், குடும்பம் மகிழ்ச்சி அடையும். ரெபெக்காள் தேவ சித்தம் செய்தாள். யோசித்து பாருங்க, அவனுக்கும் தண்ணீர் வார்த்தாள், ஒட்டங்களுக்கும் தண்ணீர் வார்த்தாள். அவளுடைய என்ன தெரியுமா? அவளுக்கு ஆசீர்வாதம், அவளுடைய பெற்றோருக்கு ஆசீர்வாதம், அவளுடைய சகோதரருக்கு ஆசீர்வாதம். தண்ணி கொடுத்தவளுக்கு தங்கம் கிடைச்சது, அவளுக்கு கொடுக்கிறது பிரமாணம். அவள் பெற்றோருக்கும் கொடுத்தான், அவன் சகோதரருக்கு கொடுத்தான். இப்படி சொன்னா புரியும். அதாவது அவளுடைய முற்பிதாக்களும் கொடுத்தான், அவளுக்கும் கொடுத்தான், அவள் சந்ததிக்கும் கொடுத்தான். 3 ஜெனரேஷன், அப்பா, மகள், தம்பி, ஒரே குடும்பம் இருக்கலாம். அப்படியானால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் முந்தின ஆசிரிக்கப்படுவாங்க, பின்ன ஆசிரிக்கப்படுவாங்க. அதுக்கு நான் ஒரு சாட்சி. ஆண்டை ஏற்றுக்கொண்டேன், தேவன் உயர்த்தினார். என் பெற்றோர்கள் ஓரளவுக்கு நல்ல நிலைமையிலே வாழ்ந்தார்கள். இன்னைக்கு அவள் இல்லை, பட் தே ஆர் இன் a குட் பொசிஷன். எனக்கு கூட பிறந்தவங்க நல்லா இருக்கிறாங்க. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், உங்கள் அர்ப்பணம் அடுத்தவர்களை மகிழ்ச்சி அடைய செய்யும், தேவனை மகிழ்ச்சி அடைய செய்யும். அது மட்டுமல்ல, நீங்கள் பண்ணுகிற தீர்மானம் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய செய்யும். பிள்ளைகள் நீங்கள் பண்ணுகிற தீர்மானம் பெற்றோர் மகிழ்ச்சி அடைய செய்யும். ஒரு சின்ன கேள்வி, பரலோகத்தை மகிழ்ச்சி அடைய செய்யும். அப்போ உங்கள் தீர்மானம் எல்லாரும் துக்கம் அடையும். சரியான தவறான தீர்மானம் உங்களுக்கு துக்கம். இன்னைக்கு தெரியாது. A day will come. A day will come. எவ்வளோ சொல்லியிருப்பாங்க, அம்மா அப்பா பொதுவாக சொல்லியிருப்பார், உறவுகள் சொல்லியிருப்போம், எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஃப்ரெண்டு சொன்னார், அந்த ஃப்ரெண்டு இன்னைக்கு இல்லவே இல்லையே. திரும்ப சொல்லுகிறேன், லைஃப் இஸ் பிகர் தென் யுவர் டிசையர். உங்களுடைய வாழ்க்கையை விட, உங்களுடைய எண்ணங்களை விட, உங்களுடைய விருப்பங்களை வாழ்க்கை ரொம்ப பெருசு. இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிற கேள்வி கவனிங்க. அவங்க 2 பேருமே திம்னாத்திற்கு போனார்கள். அங்கே ஒரு சிங்கம். அப்போ கூட பாருங்க, தேவன் பாதுகாக்கிறார். ஏன் தெரியுமா? இது அவசரம் ஒன்றும் சொல்றது இல்லை, தேவன் தன்னோடு கூட இருக்கிறார். அந்த நேரங்களிலையும் தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். இது என்ன தெரியுமா? அவனுக்கு எச்சரிப்பு, அவனோட ஆத்மாவுக்கு எச்சரிப்பு, திரும்பி போ. அப்போ கூட அடைந்தால் மகாதேவி வேண்டாம். 2வது இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். அந்த இடம் கூட சிலரை கீழ்ப்படியாமல் பண்ணோம். சொல்ல the place of disobedience. இருக்கும் இடத்தில் இருக்கும்போது எல்லாம் சிறப்பு. ஏன் போனான்? எகிப்துக்கு போனான், பொய் சொன்னான் ஆபிரகாம். சில இடம் மாறும்போது, ரூத் எகிப்துக்கு போனாள், எல்லாத்தையும் இடந்து போனாள். ஈவன் the place has its own effect. நீங்க இருக்கிற அந்த இடம் கூட, அதனால நான் சொல்ல விரும்புகிறேன், தப்பா நீங்க புரிஞ்சக்கூடாது. இங்கேதான் இருக்கணும், அங்கதான் அப்படி இல்லை. நீங்கள் சேரும் இடம், யாரோட பழகுறீங்க. திம்னாத்துக்கு போனான், அது தேவன் விரும்புகிற இடம் அல்ல, அது பெலிஸ்தர் இருக்கிற இடம். the place of disobedience, கீழ்ப்படியாமையின் இடம். என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 2 படிக்கிறேன். இஸ்ரவேல் புத்தரோடு சொல்ல வேண்டிய என்னவென்றால், ஒரு புருஷனாகிலும் ஒரு ஸ்திரீ ஆகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவளாய் இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷத்தை பொருத்தரை பண்ணினாள். எங்க போகக்கூடாதான்? திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விளக்க கடவர்கள். அவர்கள் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எவ்விதத்திலும் எந்த விதமான பானத்தையும் குடியாமலும், திராட்சரச பழங்களையாவது திராட்சரச வற்றையாலும் புசியாமலும், நான் நசினா இருக்கும்படிக்கு நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையிலுள்ள ஒன்றில் அவள் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் அவள் இருக்க கடவன். எத்தனை அருமையான வார்த்தை! அப்படியானால் யோசித்து பாருங்க, அது சொல்லப்பட்ட வார்த்தை. அவன் எங்கே போனான்? திராட்சை தோட்டங்களுக்குள்ளே போனான். அதிகாரத்தை வாசிக்கிறேன். அவன் எங்க போனான்? அடுத்து
திராட்சை தோட்டங்கள் மட்டும். 5ஆம் வசனம், திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது அமைச்சிருப்பாரு, அதை மேற்கொள்ளுவேன், இதை மேற்கொள்ளுவேன். வசனம் சொல்லுங்க, திரும்ப படிக்கிறேன். அந்த திராட்சை தோட்டத்தினுடைய, அதாவது காடியாவது திராட்சை ரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை ரச பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமல் இருக்க வேண்டுமா. நசரேயன் எங்க இருக்கிற தோட்டத்துக்குள்ள இருக்கிறார். உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்க நினைக்கிறாரு. தேவன் சொல்றாங்க வேண்டாம், இவன் சொல்றான் அங்கதான். அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க நானாவே இருக்க முடியாது, பழங்களையாவது அவருடைய ரசத்தையாவது அதில் வற்றலையாவது புசிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்குது. ஏன்னா நசரை வேதம் கொண்டவர்கள். இவர் தோட்டத்துக்குள்ளே போறார், அங்கதான் மூலப்பொருள் எல்லாமே இருக்குது, ரசம் இருக்கிறது, பழம் இருக்கிறது, எல்லாமே. போனால் அதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். இவர் என்ன நினைக்கிறாருன்னா, கவனிங்கள், ஒரு சின்ன கேள்வி, நசரை விரதம் இருக்கிறவனுக்கு திராட்சை தோட்டத்தில் என்ன வேலை? நசரை விரதம் இருக்கிறவனுக்கு என்ன வேலை சொல்ல போனா? டாஸ்மார்க்ல ஒரு ஒரு விசுவாசிக்கு என்ன வேலை? வேலை செய்யலாம் ஒரு வேலை. ஆனா கவனிங்கள், அவர் என்ன நினைச்சாருன்னா, சிம்சோன் இந்த வசனம் என்னாகும் 6:3, வேற யாருக்கும் எனக்கு அல்ல. என்னாகும் 6:3, புசியாமலும் பானம் பண்ணாமலும் பழத்தை புசியாமலும் அந்த வற்றல்களை புசியாமலும். அவர் நினைச்சிட்டாரு யாருக்கோ ஒருவருக்கு எனக்கு அல்ல. இல்லை, நீ செய்தி கூட பாருங்களேன், செய்தி கேட்கும் போது யாருக்கோ ஒருத்தருக்கு இல்லத்த சகோதரன் உனக்கு தான், இந்த செய்தி கேட்கிற சகோதரிய செய்தி உங்களுக்கு தான். நீ நினைக்கக்கூடாது எனக்கே பிரசங்கம் பண்றாரு. ஏன் பிரசங்கம் பண்றாரு? தேவை இருக்கனாலும் தேவன் பேசுறாரு, இல்லாட்ட பேச மாட்டார். நிறைய பேருக்கு அது அந்த குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி. எனக்கே பிரசங்கம் பண்றாரு, அடுத்த நாள் சண்டை போடுறது வந்து எனக்கே பிரசங்கம் பண்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, பாருங்க, சொல்லி அவனுக்கு தான் சொல்லப்பட்டது. நஸ்ரேயனுடைய அர்த்தம் என்ன? திராட்சை ரசம், பழம் பானம் பண்ணுவதில்லை, அதை சார்ந்த எந்த ஒன்றும். ஆனா இவர் எங்க இருக்கிறாருன்னா, திராட்சை தோட்டத்துக்குள்ளே இருக்கிறார். அர்ப்பணம் உடைக்கப்பட்டது. தேவன் புரியல, தேவ வார்த்தை புரியல. கவனிகள், ஈவன் த பிளேஸ் ஹாஸ் இட்ஸ் ஓன் எஃபெக்ட். அவரோட பழகுறீங்கிறது முக்கியம். த பர்சன் அண்ட் த பிளேஸ். இல்லைங்க நானே தான் இருப்பேன், நான் பஃபுக்கு போறேன், நான் குடிக்கிறது இல்லை, ரிசார்ட்டுக்கு போற குடிக்க இருக்கலாம் ஒரு வேளை. ஏறக்குறை 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஆகாயமானங்களை பிரயாணம் பண்ணுகிறேன். இதுவரைக்கும் அந்த பழக்கம் வந்ததே இல்லை, அது நாட்டம் இல்லை, அது ஆரம்பத்திலிருந்தே இல்லை. நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், even the place also affect your life, even the person will also affect your life. நல்ல நபர்கள், நான் இடம் சொல்லும் போது வசதியான ஒரு சொபிஸ்டிகேட் பிளேஸ் சொல்லலை. நோ, தேவன் விரும்பாத இடம், தேவன் ஏற்படுத்தாத இடம். கவனிங்க, அதாவது சொல்றதுக்கு தான் சுயத்தில் ரொம்ப நம்பிக்கை, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சலனங்களுக்கும் சபலங்களுக்கும் உட்பட மனிதர்களே இல்லை. அந்த தேவன் சொல்றார், புசியாதே, தீண்டாதே, பார்க்காதே. இதை சொல்லப்பட்ட வார்த்தை. எனவே தான் தேவன் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய், கஷ்டம், ரொம்ப புறப்படவே முடியாது, பிரிந்து போய். என்னை கேட்டுக்கொண்டு அன்பான தேவ பிள்ளைகளே, என்னுடைய 3 பிள்ளைகள் எந்த காரணத்தை கொண்டும் தேவனை அறியாத வீடுகளுக்கு எங்கள் பிள்ளை அனுப்புவதில்லை. அது பண்டிகை நாட்டில் இருந்தால் என் குடும்பத்தார் எல்லாரும், என்னை தவிர எல்லாருமே அந்த பழைய பாரம்பரியத்தில் இருக்கிறவங்க தான். பழக்க வழக்கங்கள், என் சகோதரன் 2 சகோதரி எல்லாமே அந்த பாரம்பரியத்தில் இருக்கிறவங்க தான். ஐ நெவர் சென்ட் தெம். வேதம் சொல்லுகிறது, அவர் நடுவில் இருந்து புறப்பட்டு போய் பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அசுத்தம் சொல்றது நீங்க நினைக்கிற அசுத்தம் இல்லை. தேவன் எதெல்லாம் கவனிக்க, தேவனுக்கு எதெல்லாம் விருப்பம் இல்லை அதெல்லாம் அசுத்தம் தான்.
திரும்ப சொல்லுகிறேன், தேவனுக்கு எதெல்லாம் விருப்பம் இல்லையோ அதெல்லாம் அசுத்தம். இன்றைக்கு அந்த அசுத்தத்தை தான் மக்கள் விரும்புகிறோம். முதலாவது, நீங்கள் அவர் நடுவில் இருந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க, என்ன தவறா புரிஞ்சுப்பாங்களே, நெவர். அவங்க 1000 புரிந்து கொண்டாலும் அவர் புரிந்து கொள்வதற்கு இணை எதுவும் ஆகாது. அவர்களே ஒரு நாளை பின்பற்றுவார்கள். என் குடும்பத்தில் ஆரம்பத்தை எதிர்த்தாங்க. அவங்களுக்கே தெரியும் நான் போகும் பாதை சரியான பாதை. இந்த பாதையில் வந்திருக்காவிட்டால் குடும்பம் ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். என் உடன் பிறந்தவர்கள், என் சகோதர சகோதரிகள் ஒன்றுமில்லாமல் நான் இருப்பார்கள். நானும் ஒன்றுமில்லாமல் நான் இருப்பேன். எதுவும் சொல்லுகிறது, நீங்களும் அவனிடம் பிரிந்து போய் அடுத்த வாசி சொல்லுகிறார், முதல்ல தொடாதிருங்கள். அப்படிங்க திராட்சை தோட்டத்துக்குள்ள போய் எப்படி குடிக்காம இருக்க முடியும்? சில பேர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஓடாது. உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அது ரொம்ப கடினம். ஆவியானவர் இல்லாவிட்டால், வார்த்தை இல்லாவிட்டால், வசனம் இல்லாவிட்டால் இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஸ்டாண்ட். ஆவியானவர் சொல்லுகிறார், தொடாதிருங்கள். இரண்டாவது, அடுத்து சொல்ல போகிறேன், த பிளேஸ். மூன்றாவது, த ப்ரூஃப் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ். அவனுடைய கீழ்ப்படியாமையின் அடையாளங்கள் என்ன? கவனிங்கள். தேவ வார்த்தையை புறக்கணித்தான், தேவ சித்தத்தை புறக்கணித்தான், தேவ நோக்கத்தை புறக்கணித்தான். எங்கே போகக்கூடாது அங்கே போகினான். உங்களுக்கு சொல்றாங்க இல்லையா, கூடா நட்பு கேடாய் முடியும். திம்னாத்துக்கு போக வேண்டிய இடமே இல்லை, பெலிஸ்தில் இருக்கிற இடம். யோசித்து பாருங்கள், உங்கள் இடம் கூட இட் டிட்டர்மைன்ஸ் யுவர் லைஃப். என்னை கேட்டுக்கொண்ட அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, முடிந்த அளவுக்கு அதாவது நீங்க தப்பா நீங்க புரிஞ்சுப்பீங்க, தேவனை அறிந்த மக்களோடு பழகுங்க. அவங்க நல்லவங்க தான், பட் தே வில் டிஸ்ட்ராக்ட் யூ. ஒரு நாள் உங்களை வழி தப்பி போக பண்ணுவார்கள். நிறைய பேர் பார்க்குறேன், அநேக உறவுகள்லாம் உலகத்தாரோடு தான். அவர் சபைக்கு போக மாட்டார், ஜெபம் பண்ண மாட்டாங்க, வேதம் வாசிக்க மாட்டாங்க, தேவன் நேசிக்க மாட்டாங்க. ஆனால் உங்களை நேசிக்கிறாங்க. என்ன தெரியுமா, உங்களை வழி தப்பி போக பண்ண, உங்கள் உறுதியை கலைக்க, உத்தமத்தை கலைக்க. இன்னைக்கு உலகமே துரோகத்தின் உலகம். உலகம் மொத்த உருவமே துரோகம்தான். பிள்ளைகள் பெற்றோருக்கு துரோகம் பண்றாங்க, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, நட்புகளை கூட துரோகம் இருக்குது பாருங்க. அரசியல்ல துரோகம் இருக்குது, திருச்சபையில் துரோகம் இருக்குது. அதான் வளர்த்தார், ஆளாக்கினார், பிரசங்கம் பண்ண விட்டார், ஆராடத்தை விட்டார். இன்னைக்கு அவருக்கு எதிராக இருக்கிறார் அந்த விசுவாசி. ஜெபிக்க தெரியாது அந்த அம்மாவுக்கு, ஜெபிக்க விட்டார். இன்னைக்கு அந்த அம்மா பட்டிமன்றம் பேசுறாங்க ஊழியனுக்கு விரோதமாய். யோசித்து பாருங்கள், த ப்ரூஃப் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ். அந்த இடத்தை விட்டு போனாலே இஸ்ரவேல் என்னைக்கு திம்னாத்துக்கு போறீங்களோ அன்னைக்கே வீழ்ச்சி தான், தோட்டம் தான், கரடி தான், பல பெண்கள் தான். வேண்டாம். ஈவன் த பிளேஸ் வில் ப்ரூவ் டிஸ்ஒபீடியன்ஸ். ஒருவேளை நீங்கள் விசுவாசியாக கூட இருக்கலாம், கர்த்தரை அறிந்திருக்கலாம், பட் ஸ்டாண்ட் வித் காட். இதைத்தான் யாக்கோபு 4:7 வாசிக்கிறோம். தேவனை கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு ஏத்து நெல்லுங்கள், அவர் தாழ்மையுள்ளவர்களுக்கு அதிக கிருபை அளிக்கிறாரே. இந்த கருத்து என்னவென்றால், என்னுடைய கருத்து 4:7, கீழ்ப்படியுங்கள், கிருபை தருவார். டோன்ட் டிபெண்ட் யுவர் செல்ஃப். என்னால் முடியும், நான் பார்த்துப்பேன், இல்லை. த ப்ரூஃப் ஆஃப் த செல்ஃப் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். கவனிங்க, தேவனை பிரியப்படுத்தலை, பெற்றோரை பிரியப்படுத்தலை, வார்த்தை பிரியப்படுத்தலை. விளைவு என்னவென்றால், கவனிங்கள், வாழ்க்கை சிறைப்பட்டு போனது. அடுத்த குறிப்பு, த பவர் ஆஃப் த டிஸ்ஒபீடியன்ஸ். கீழ்ப்படியாமையினுடைய வல்லமை, ஆபத்து. த பிளேஸ் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ். இரண்டாவது, த பவர் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ். என்னாகமத்து புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதாவது அந்த கீழ்ப்படியாமை என்ன செய்யும் என்பதை நீங்கள் பலமுறை வாசித்திருக்கலாம். என்னாகமம் 6:6. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரயத்தனம் போகக்கூடாது. கவனிங்கள், த பவர், யாதொரு பிரயத்தனம் போகக்கூடாது. எங்க இருக்கா தெரியுமா? சிங்கத்துக்கு பக்கத்துல, செத்த சிங்கம்.
யோசித்து பாருங்கள். நான் சொல்ல வந்த கருத்தை கவனிங்க. எங்கே இருக்கக்கூடாதோ அங்கே உங்களை கொண்டு விட்டுரும். The power of disobedience. யாதொரு மிருகங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடாது, பிரேதங்கள் பக்கத்தில். எங்க இருக்கிறார்? அங்கதான் இருக்கிறார், அதிலே சாப்பிடுறார். யோசித்து பாருங்கள். The power of the disobedience. அன்பான தேவ பிள்ளைகளே, என்னுடைய கருத்து என்னவென்றால், இங்கே கூட அப்போ கூட இந்த என்னாகும் 6:6 யோசனைக்கு வரல. யாதொரு செத்த பிரேதத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடாது நசரேயன். அப்போ கூட he want to do what he likes. அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அவனுக்கு என்ன விருப்பமோ அதைத்தான் செய்தான். எப்பவுமே பாவம் உடைய வாழ்க்கையில ஒரு சொந்த விருப்பத்தை செய்யும். தவறான இடம், தவறான நபர்கள். வேதம் சொல்லுகிறது, அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, தேவன் விரும்புகிற ஒன்றை அது செய்ய விடாது. திரும்ப சொல்லுகிறேன், பாவம் தேவன் விரும்புகிற ஒன்றை செய்ய விடாது, நீங்க விரும்புகிற ஒன்றை செய்ய விடும். கொஞ்சம் விளக்கமா அன்பா கேட்கிறேன். நீங்கள் விரும்புகிற ஒன்றை செய்ய விடும், தேவன் விரும்புகிற ஒன்றை செய்ய விடாது. அப்புறம் உங்களை தேவன் விட்டு பிரித்து விடும். குற்ற மனசாட்சியை தந்து, நான் ஜெபிக்க தகுதி இல்லாதவன், வேதம் வாசிக்க தகுதி இல்லாதவன், ஊழியம் செய்ய தகுதி இல்லாதவன், சபைக்கு வரவே தகுதி இல்லாதவன். It drags from the church, it drags from God, it drags away from everything. என சொல்ல வந்த வார்த்தை இது ஒரு ஆபத்தான வாழ்க்கை. மூன்றாவது, நான்காவதாக, the price of the disobedience. கீழ்ப்படியாமையினுடைய கிரயம் ரொம்ப ஆபத்து. என்ன நடந்தது? தேவனுடைய வார்த்தையை மீறினான், தேவனுடைய கட்டளை மீறினான். என்ன 6:9, the price. அவன் தலை தீட்டுப்பட்டதே ஆகியல் அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7ஆம் நாளில் தன் தலைமையை சிரைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, காட்டுப்புறாக்களையும் 2 புறா குஞ்சுகளையும் ஆசரிப்பு கூடார வாசலிலே ஆசாரிடத்திலே அவன் கொண்டு வர கடவன். ஆசாரியன் அந்த ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிணத்தினால் அவனுக்கு உண்டான தீட்டை நிவர்த்தி செய்து அவன் தலையை அந்நாளிலே பரிசுத்தப்படுத்துவான். அவன் திரும்பவும் தன் விரத நாட்களை கர்த்தருக்கென்று காத்து 1 வருஷத்து ஆட்டுக்குட்டியை குற்ற நிவாரண பலியாக கொண்டு வர கடவன். அவன் நசரே விரதம் தீட்டுப்பட்டதுனாலே சில நாட்கள் விருதாவாகும். போட்டிருங்களா? அவன் தீட்டுப்பட்டதுனாலே அந்த நாட்கள் விருதாவாய் மாறும். நான் சொல்ல வார்த்தை, the price of disobedience. நாட்கள் விருதாவாயிடும், காலங்கள் விருதாவாயிடும், எல்லாமே விருதாவாயிடும். ஏன் தெரியுமா? முதல்ல இடம், அந்த இடம். ரெண்டாவது, இருக்கக்கூடாத இடம். யாரோடு? ஒரு பிரேதத்தோடு. அது எந்த பிரேதமா இருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, 4ஆம் வசனம், அவன் நோக்கம், அவன் சித்தம், அவன் தீர்மானம், கர்த்தருக்கென்று வாழ வேண்டியவன், தனக்கென்று வாழ்ந்தான். என்ன 6:4, அவன் நசராயிருக்கும் நாளெல்லாம், இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அவன் தேவனுக்கென்று வாழ வேண்டியவன், தேவனோடு வாழ வேண்டியவன். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை ஆரம்பத்தில் சொன்னேன், the price, the place, the power. முதல்ல the place, திவ்நாத், the power இழந்து போனான், the price எல்லாமே போயிடுச்சு. கடைசி அவன் சொல்லி முடிக்க விரும்புகிறேன், is deception. அவன் ஏமாற்றப்பட்டான். நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இத்திரையில பாருங்கள், ruthlessness of his deception. அதாவது ஈவு இரக்கமின்றி அவன் வஞ்சிக்கப்பட்டான். அங்கே இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 19:11, செத்துப்போனுடைய பிரேத தொட்டவன் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். அடுத்து அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது 13ஆம் வசனத்தில் கூட, செத்தனுடைய பிரேதத்தை தொட்டவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாதவன் கர்த்தரை வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான். அந்த ஆத்துமா இஸ்ரவேலில் இராமல் அறுப்புண்டு போவான். தீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாதனாலே அவன் தீட்டுப்பட்டிருப்பான். அவன் தீட்டு இன்னும் அவன் மேல் இருக்கும். நான் சொல்ல ஒரு வார்த்தை, அதாவது தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாதவன் கர்த்தருடைய வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான்.
கவனிக்க வேண்டும். The result of the deception, நீ தவறான பாதைக்கு போகிறாயே, அது உன்னை மட்டும் தீட்டுப்படுத்தவில்லை, கர்த்தருடைய வாசஸ்தலத்தை. அடுத்து அவன் ஆத்துமா இஸ்ரவேலில் இராமல் அறுப்புண்டு போகும். இரண்டாவது, அவன் அவன் தீட்டு அவன் மேல் இருக்கும். அது மட்டுமல்ல, 14, அந்த கூடாரத்தில் இருக்கிற யாவரும் தீட்டுப்பட்டிருப்பார்கள். கொடுமை இல்லை, உங்கள் தவறு உங்களை மட்டுமல்ல, உங்கள் குடும்பம், உங்கள் சந்ததி, அந்த கூடாரத்தில் இருக்கிற அத்தனை பேர் தீட்டுப்பட்டிருப்பார்களாம். திரும்ப முறையாக இதை சொல்ல விரும்புகிறேன். அதாவது அசுத்தமான வாழ்க்கை, தவறான வாழ்க்கை, தவறான இடம், இதை தொட்டவன், அதில் வாழ்கிறவன், அதில் இருக்கிறவன், வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான். குடிச்சிட்டு சபைக்கு போறீங்களே, பாக்கு போட்டு சபைக்கு போறீங்களே, தவறான வாழ்க்கை வாழ்ந்து சபைக்கு போறீங்களே, கெட்ட வார்த்தை பேசி சபைக்கு போறீங்களே, யோசித்து பாருங்க. பயங்கரமான தூஷணமான வார்த்தை. அவங்க எனக்கு go to church. அது போட்டிருக்குது, அவர்கள் கர்த்தருடைய வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறார்களாம். அது பரிசுத்தமானது, புனிதமானது, மேன்மையானது, மகிமையானது, உயர்ந்தது, உன்னதமானது, வாழ்வின் அஸ்திபாரமானது. அது என் கிரியைகளாலே ஆலயம் தீட்டுப்படுகிறது. மூன்றாவது, அந்த ஆத்துமா அறுப்புண்டு போகும். அது அடுத்த வார்த்தை, அவன் தீட்டு அவன் மேல் இருக்கும். அடுத்த வார்த்தை, அந்த கூடாரத்தில் இருக்கிற யாவரும் தீட்டுப்பட்டிருப்பார்கள். யோசிச்சு பாருங்க, அந்த கூடாரத்தில் இருக்கிற யாவரும். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன் தவறு உன்னை பாதிக்கும், உன் குடும்பத்தை சொன்ன ரூத்லெஸ்னஸ், இரக்கமற்ற தண்டனை. இதுக்கு என்ன காரணம் என்றால், அன்பானவர்களே, அவனுடைய தவறு, அவனுடைய பாவம். அந்த நியாய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 9ஆம் வசனம், 9ஆம் வசனம், அவன் தன் கைகளிலே எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்தான். தன் தாய் தப்பிடத்தில் வந்து அவளுக்கு கொடுத்தான், அவரும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் அந்த தேனை சிங்கத்தின் உடலில் எடுத்ததை அவன் அவளுக்கு அறிவிக்கவில்லை. தன்னை ஏமாற்றி அடுத்துல ஏமாற்றுகிற வாழ்க்கை. இது என்னுடைய கருத்து என்னவென்றால், பாவம் செய்கிற மனிதன் தான் மட்டும் பாவம் செய்வதில்லை, அடுத்தவனையும் பாவம் செய்ய வைக்கிறான். செத்துப்போன ஒரு சிங்கம், தீட்டுப்பட்ட ஒன்று. முதலாவது தன் பாவத்தை மறைக்க முயற்சித்தான், மறைக்க முடியவில்லை. ஆனால் தான் மட்டும் பாவம் செய்யவில்லை, அடுத்தவர்களை பாவம் செய்ய வைக்கிறான். Sinful man do not like to sin alone. தான் மட்டும் பாவம் விடல. யோசித்து பாருங்க, நீங்க நண்பர்கள், அவன் குடிக்கிறான், அடுத்த குடிக்க வைக்கிறான். அவன் பார்க்கறான், நீயும் பாருன்றான். அவன் சினிமாவுக்கு போறான், இவனை சினிமா கூட்டிட்டு போறான். Sinful man will not do sin alone. He will affect someone. இதுதான் இங்க நடந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ மறந்தாலும் உன் கிரியைகளை அவன் மறப்பதில்லை. இந்த நாளிலே ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். அதாவது, துன்மார்க்க ஒரு நாள் மகிழ்ச்சியா இருக்க முடியாது, தவறு செய்யறவங்க மகிழ்ச்சியா இருக்க முடியாது. wicked people never enjoy the life. அவர்கள் தனிமையாக தான் இருப்பாங்க. வாழ்க்கையில துன்பம் தான், கண்ணீர் தான், பாடுகள் தான், எல்லாமே இப்படித்தான். அவர் கடைசியாக கைவிடப்பட்டான். கண்ணீர், பாடு, விலங்கு, அவமானம், நிந்தை. என்னை கேட்டுக்கொண்ட அன்பான பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், உன்னோட விருப்பங்கள் சரியா இருக்கட்டும். டிசையர். ரெண்டாவது, டிஸ்ரெஸ்பெக்ட். தேவனை கனம் பண்ணு, தேவ வார்த்தையை கனம் பண்ணு, தேவ ஊழியனை கனம் பண்ணு. மூன்றாவது, ஒபே, கீழ்ப்படி. வார்த்தைக்கு, ஊழியனுக்கு, திருச்சபைக்கு, பெற்றோருக்கு. சொன்னேன் டிசெப்ஷன், அதுக்கு ஆப்போசிட் வேர்டு பிளெஸிங். நீ ஏமாற்றமடைய மாட்டாய், வாழ்வை பெறுவாய். உனக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றி. எங்களை எச்சரிக்கிறீர், அந்த எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டு எங்கள் விருப்பங்கள் சரியா இருக்கட்டும், எங்கள் நோக்கங்கள் சரியா இருக்கட்டும். இந்த டிசையர், டிசோபீடியன்ஸ் வேண்டாம், கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய்
டிஸ்ரெஸ்பெக்ட் வேண்டாம், கனம் பண்ணுகிற பிள்ளைகளாய், டிசப்ஷன் வேண்டாம், ஏமாற்றம் அல்ல, மாற்றங்களுக்குரிய மக்களாய் எங்களை மாற்றும். உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, ரெஸ்பெக்ட் காட், ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ், ரெஸ்பெக்ட் யுவர் பாஸ்டர். வாழ்வீர்கள், வளர்வீர்கள், செழிப்பீர்கள். தேவனை நடத்துவார். ஆமென். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, சொல்லுங்க. உனக்கெதிரான ஆயுதங்கள் நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. ரெண்டு கரங்களை தலைக்கு மேலாய், தலைக்கு மேலாய். ஏழு மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவார். ஏழு மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவார். ஏழு மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவார். ஒரு வழியாய் வந்தவர்கள் ஏழு வழியாய் ஓடச் செய்வார். ஒரு வழியாய் வந்தவர்கள் ஏழு வழியாய் ஓடச் செய்வார். உன்னை கொண்டு செய்ய நினைத்ததை தடை செய்ய யாருமில்லை, உன்னை கொண்டு செய்ய நினைத்ததை தடை செய்ய யாருமில்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி உன்னை பத்திரமா காத்துட்டு சொல்றாரு. அதை நினைச்சுட்டு உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன். உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன். இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகர்த்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகர்த்திடுவேன். நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீ உயிரோடு ஒரு பயம் உனக்கு விரோதமான நீ உயிரோடு உயிரோடு இருக்கும் வரையிலும் இருப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும்
0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.